கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குயவனின் கூடாரம் ஊழியங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே, உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நாம் சங்கீதம் 52:8 தாவீது சொல்லுகிறான், நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன் என்று சொல்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் அடிக்கடி சொல்வது உண்டு, தாவீது வனாந்திரத்திலே சுற்றி திரிந்தவனாக இருந்ததுனால அவனுக்கு அங்கே வனாந்திரத்திலே வாழ்ந்த ஜீவராசிகள், மரம், செடி, கொடி இவைகளை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருக்கிறான். அதனால்தான் தேவாலயத்தில் எத்தனையோ மரங்கள் இருந்தாலும் அவன் ஒலிவ மரத்தை குறித்து சொல்லுகிறான். அவன் எப்படிப்பட்டவனாம்? தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படி என்றால் இந்த ஒலிவ மரத்தில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறதா இல்லையா? அப்படிப்பட்ட விசேஷம் என்ன? அந்த விசேஷத்தை நாம் தெரிந்து கொண்டு அதுபடி நாமும் பச்சையான ஒலிவ மரத்தை போல தேவனுடைய ஆலயத்தில் இருக்க பிரயாசப்படுவோம். முதலாவதாக இந்த ஒலிவ மரம் நமக்கு கற்றுக் கொடுப்பது அது ஒரு சாட்சியின் ஜீவம் செய்த மரம். நியாயாதிபதிகள் புத்தகம் 9வது அதிகாரத்திலே மரங்கள் எல்லாம் ஒலிவ மரத்துல போய் நீ எங்களுக்கு ராஜாவாக இரு என்று சொன்ன போது இந்த ஒலிவ மரம் என்ன சொன்னது தெரியுமா? இந்த ஒலிவ மரம், நான் மனிதர்களும் தேவர்களும் புகழ்கிற கொழுமையை என்னிடத்திலே வைத்திருக்கிறேன், நான் போய் உங்களுக்கு அரசாங்க வேணும் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் அதற்குள்ளாக மனிதர்களும் தேவர்களும் புகழ்கிற ஒரு கொழுமையை வைத்ததுனால ஆண்டவர் என்னை அப்படி ஒரு மேன்மையாக வைத்திருக்கிறார், நான் எதற்காக உங்களுக்கு நான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் செய்வதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஒலிவ மரம் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற மரம் என்றால் மிகையாகாது. இந்த ஒலிவ மரத்துல காய்கள், பழங்கள் இவைகளை எல்லாம் பாருங்க, மிகவும் உபயோகமானவைகள். காய்கள் சமையலுக்கு உதவும், பழங்கள் சாப்பிட சுவையாக இருக்கும். அதில் இருந்து எடுக்கிற ஒலிவ எண்ணெயானது சமையலுக்கு பயன்படும், காயங்களை ஆற்றுகிற எண்ணெயாக இருக்கும், அபிஷேகத்திற்கு உகந்த அபிஷேக எண்ணெயோடு சேர்க்கிற எண்ணெயாக அந்த ஒலிவ எண்ணெய் இருக்கிறது. இப்படி நாமும் இந்த ஒலிவ மரத்தை போல இருக்கும்போது அநேகருடைய காயங்களை ஆற்றுகிறவர்களாக, அநேகருக்கு பிரயோஜனப்படுகிறவர்களாக நாம் இருக்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த ஒலிவ மரம் ஐக்கியத்தை குறிக்கிறது. அருமையான தாவீது சங்கீதம் 128:3 உன் பிள்ளைகள் உன் வீட்டை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். நம்ம ஊரிலே வாழை மரம் வைத்தோம் என்றால் பக்கத்துல அந்த கன்றுகள் தோன்றும். நம்ம எடுத்து தனித்தனியாக அதை நடுவோம். ஆனால் இங்கே வெளிநாட்டிலே இந்த ஒலிவ மரங்கள் இவைகளும் இப்படிதான் பக்கத்திலே கன்றுகளை விடும்போது அப்படியே விட்டு விடுவார்கள். அது ஒரு கூட்டமாக இந்த ஒலிவ மரங்கள் இருக்கும். ஒரு ஐக்கியத்தை குறிக்கிற மகம், ஒற்றுமையாக ஒரு இடத்திலே இருக்குது. அது போல நாம் திருச்சபையிலே, குடும்பத்திலே ஒரு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று இந்த ஒலிவ மரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஒலிவ மரம் ஆவிக்குரிய அலங்காரம் உடையது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெளிநாட்டிலே இந்த மரம் நிற்கிறது. பனி பிரதேசம், அந்த இலையின் மேற்புறம் எல்லாம் பனி அப்படியே சில்வர் போல கொட்டி கிடக்கும். சூரிய வெளிச்சம் வரும்போது அப்படியே இந்த இலைகள் அசையும் போது பார்த்தீர்கள் என்றால் மேல்புறம் எல்லாம் பனி சில்வர் நிறம், அடியிலே பச்சை நிறம், பச்சை சில்வர் என்று அது அப்படியே அசையும் போது அந்த அலங்காரம் எப்படி இருக்கும்? அதனால்தான் ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 14:6, அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தின் அலங்காரத்தை போல இருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆவிக்குரிய அலங்காரத்திலும் ஒலிவ மரத்தின் அலங்காரத்தை போல நாம் இருக்க முடியும். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒலிவ மரம் நற்செய்தியை அறிவிக்கிற மரமாக இருந்தது. எப்படி எனில், அங்கே நோவா பேழைக்குள்ளாக இருக்கும்போது காகத்தை அனுப்புகிறான், மீண்டும் புறாவை அனுப்புகிறான். புறா 2வது முறையாக போகும்போது ஒலிவ இலைகளை அது பறித்து கொண்டு வந்தது. அதனால் அவன் என்ன கண்டு கொண்டான்? பூமியிலே ஜலம் வற்றி விட்டது என்று சொல்லி அவன் தெரிந்து கொண்டு அவன் வெளியே வருவதற்கு, அவன் அந்த நற்செய்தியை, பூமியிலே தண்ணீர் வற்றி விட்டது, நான் வெளியே வரலாம் என்ற நற்செய்தியை அந்த ஒலிவ மரம் அவனுக்கு அறிவித்தது. அதுபோல இயேசு இரட்சகரை குறித்த நற்செய்தியை நாம் அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நிறைவாக இந்த ஒலிவ மரம் காலத்தால் அழியாத மரம். 2000 3000 வருடம் உள்ள மரங்கள் எல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது. அன்றைக்கு நோவா பேழைக்குள்ளாக இருக்கும்போது
தண்ணீரிலே சகல ஜீவராசிகளும் அழிந்தன, மரங்கள், செடிகள், பறவைகள் எல்லாம் அழிந்து போயின. ஆனால் இந்த ஒலிவ மரம் மட்டும் அந்த தண்ணீருக்குள் உயிரோடு இருந்து தண்ணீர் வற்றிய பிறகு மீண்டுமாக அது முளைத்தது. அது போலதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் காலத்தால் நம் ஆத்துமா ஒரு நாளும் அழியாது. அதனால்தான் அருமையான தாவீது சங்கீதம் 23 சொல்லுகிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நாம் நிலைத்திருக்க போகிறோம். அப்ப இன்றைக்கு நமக்கு இந்த ஒலிவ மரங்கள் கற்றுக் கொடுக்கிற பாடம், நாம் எப்படிப்பட்ட ஒலிவ மரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இன்னும் கூட வெளிப்படுத்தினால் 11:4 பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்கள் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே என்று உங்களையும் என்னையும் குறித்து சொல்லுவதை நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர்களை படி நடக்க வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. கண்களை மூடுவோம், பரிசுத்த தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இதனாலும் இந்த ஒலிவ மரத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். கற்று நிச்சயத்திலே நாங்கள் நிலைத்திருக்க எங்கள் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.